வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொன்முடி பொன்னையன் பொன்னையன்ற எடிம்ங்கிறது அவர் கூட இந்த இப்படி ஆட்டுறாங்க புடிச்சு சம்பாதிச்சுட்டு திமுகல. ஆக்சுவலா எங்கேயோ கீழ 6வது, 7வது இடத்துல இருந்த கருணாநிதி, எம்ஜிஆர் கால புடிச்சு அ அந்த கட்சிய புடிச்சு அதுலயும் எஸ்.எஸ்.ஆர். ராஜேந்திரன் 25 எம்.எல்.ஏ வச்சிருந்தப்ப அப்ப எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, "வேண்டாங்க, சரிப்படாது கருணாநிதி." நெடுஞ்செழியன் வர வேண்டியது எத்தனையோ பேர் இருக்கும்போது, அவர் பின்னாடி இருந்து தீக்கால் இருந்தவர் திமுகவுக்கு வரவே இல்ல. அப்புறம் தான் வராரு. அண்ணாதுரை. ஆரம்பிக்கவும் வரல. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிக்குது. சரி, அது ரைட்டு. இப்போ இவருக்கு ஸ்டாலின் லேட்டா கொண்டாந்தாரு, ரைட்டு, செயல் தலைவரா நிப்பாட்டினாரு. இப்போ உதயநிதி இல்லாம பேரனையும் கொன்றாரு. இப்ப என்னங்க 2 பேரையும் கொண்டாந்துட்டு இப்ப இங்க வந்து நிப்பாட்டி வச்சு கலெக்டர்லாம் எந்திரிச்சு நின்னாங்க இல்லையா? அந்த உதயநிதி பையன் வந்து உட்காரவும் ஃப்ரெண்டுகளுக்கோசரம் கலெக்டர். அதே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து அவங்கள எந்திரிக்க சொல்லியிருக்கணும். அப்படி என்ன உங்களுக்கு பதவி இல்ல, நீ மக்களுக்கா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன கலெக்டர் இத்தனை சர்வீஸ் பார்த்தாங்க, அதுக்கு அவங்களுக்கு முட்டு குடுத்தாங்கன்றது அது வேற. இப்ப என்னன்னாக்க, இப்போ உதயநிதி கொண்டதே அதிருப்தி இருக்கு. இதுல உதயநிதி பையனையும் கொண்டு அப்படிங்கும்போது சீனியர் அதிருப்தி கனிமொழி உட்பட வரும்போது, அவன் வந்து இப்போ துரைமுருகன் பையனுக்கு இப்போ அமலாக்கத்துறை ரைடு கைது நடவடிக்கை வந்தா, ஏன்னா அவரே இந்த துரைமுருகன்லாம் பெருசா ஒண்ணும் கான்ட்ரிபியூஷன் குடுக்குறதில்ல திமுக. அப்ப 2 பேரும் போனா போட்டோம். இன்னும் சில சீனியர்ஸ் கனிமொழி உட்பட அப்படின்னு கனிமொழி உட்படும்போது, அது கனிமொழிக்கு என்ன அங்க சென்ட்ரல் வேண்டாம், எனக்கு எம்.எல்.ஏ தரங்கன்னு எம்.எல்.ஏ குடுத்தா உதயநிதிக்கு கிளாஷ் ஆகும். அதனால அவர் வந்து அங்க தான் பார்லிமென்ட் மாரி சொல்றாரு. அப்போ இந்த மாரி இருக்கும்போது வருத்தத்தில, ஏன்னா உதயநிதியே கொண்டாச்சு. உதயநிதி பையனையும் கொன்றரும்போது, அதே ஒரு அதிருப்தி சீனியருக்குள்ள குறிப்பிடணும். அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்றதுன்னு சீனியரோட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது, இது இப்போ டைம் பார்த்து காத்திருப்பாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கன்னியாகுமரி குரூப் அதே மாரி அங்க எடப்பாடி வந்து ஒத்துக்கல. இந்த கூட்டணிக்கு அது ஏன்னா அது வந்து ஒரு பிரிவு ஏற்கனவே, ஏன்னா அவங்களுக்கு வந்து தனியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். கொங்கு பெல்ட்னு தெற்கு மாவட்டங்களையும் சொல்லியிருந்தோம். அந்த மாரி வருதா? ஏன்னா இவரு சொல்லும்போதெல்லாம் வந்து தனி தனி அதாவது மெஜாரிட்டி தனித்து தான் கூட்டணி இதாகும் அப்படின்லாம் சொல்றாரு அண்ணாமலை. ஏடிஎம்கேட சேர்றதா சொல்றதில்ல. ஆனா 26ல களம்னா அது சீட்டு ஒரு வேள நல்லபடியா கிடைச்சா, இல்ல ஒரு வலுவான எதிர்க்கட்சி 31க்கு ட்ரை பண்ற மாரி. அப்போ இதில கட்சிகள்லாம் வேணும். அந்த கட்சிகள் எங்க வேணும்? இருக்கிற கட்சி பூரா திமுகல இருக்கும்போது, இப்படி சொன்ன ஸ்ட்ராட்டஜில தான் வகுப்பாங்க ஏதாவது. அப்போ டிஎம்கேக்கு அதிருப்திகளும் ப்ளஸ் ஏடிஎம்கே மறுபடியும் இப்போ பன்னீர் தினகரனுக்கு உட்பட இருக்கிற மாரி வேற ஒரு குரூப். அது வந்து கொங்குக்கும், தென் மாவட்டங்களுக்கும் சூட் ஆகுற மாரி செட் ஆகும் ஓட்டுக்கு. நமக்கு அதானே வேணும் ஓட் அப்படின்ற மாரி வரும்போது, இதுல இவங்க எந்த இடத்துல வருவாங்கன்னு தெரியாது கனிமொழி. அது உடனே தெரியாது. ஏன்னா இவங்க வந்து டெல்லியில வச்சா தொந்தரவு இல்ல, இங்க வச்சா கிளாஷ் ஆகுன்ற மாரி திங்க் பண்ணி பண்றாரு. அப்ப சீனியர்லாம் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க? அந்த குரூப் எப்படி? அதெல்லாம் வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். இதுக்கிடையில வந்து எ இந்த உதயநிதியுடைய இது இல்லாம சபரீசன் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சம்பாதிக்கிறேன் அதுன்னு ஆளுநர் வேற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. அப்போ அதில வந்து என்ன நடவடிக்கை ஆகும்னு ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து அவங்க பிடிஆரே 30,000 கோடி மகன் மருமகன்னு சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல அன்னைக்கு. சொல்லி 3 வருஷம் மேல ஆச்சு. இப்ப பார்த்துக்க எவ்வளோ இருக்குன்னு. அதான் நோபல் ஸ்டீல் வச்சாலே இப்போ அந்த நோபல் ஸ்டீல்ன்றது கேட்டப்ப தான் கடைசியில அன்பில் மகேஷ் டைரக்டர்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபாரின் ஃபுல்லா போயிட்டு இருந்தாங்க. இந்த மாரி பூரா இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இது எடுத்தாலே யாருமே இருக்க முடியாது பதவியில. கரெக்ட்டா எடுத்தா. இந்த மாரி தான் லட்சணம். அதான் அண்ணாமலை சொல்லிட்டாரு. இப்ப வந்து இந்த மாரி பண்றதுக்கெல்லாம் இங்க வரல. பூரா எல்லாம் தொடச்சு ஊழலா ஆட்சி வரணும் மக்களுக்காக. அதுக்கு தான் அந்த மாரி இருக்கு 10ஓட 11 தேவையில்லையே நமக்கு. அப்படின்றதையும் குறிப்பிட்டாரு அண்ணாமலை. ஸோ அது எந்த அளவுக்கு கட்சிகள் ஃபார்ம் ஆகுது என்னன்றது நாள் இருக்கு. இதில உட்பூசல் திமுகல இருக்கு. அது வந்து இப்போ கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு. திமுக இன்னர்லயும் சீனியர், ஜூனியர் இருக்கு. அதுதான் எப்போ இதாகுன்றது. ஏன்னா இப்ப இந்த பையனுக்கு பையன கொண்டாச்சு இல்லையா? கொன்றபோது அதோட இது
வெளிப்படும் ஒரு கட்டத்தில். இப்போ அதை வந்து இப்போ அண்ணாமலையை மாற்றுவாங்க அப்படி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. எப்படி மாற்றுவாங்க? இப்போ 18% வந்துச்சு. நீ ஒரு வருஷம் தேர்தல் வரப்போகுது. நீ யாரை மாத்திரம் இந்த ஆள வரப்போகுதா? ஒன்றும் இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன். இப்போ காங்கிரஸ் உட்பட விஜயெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ். விஜய் வருவார், செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஏன் அந்த அளவுக்கு உங்கள் ராகுல் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது? 10% வைக்கிறாரு நம்மள. அவன் கட்சிக்கு நம்பிக்கை வைக்கணும். அடுத்தவங்க கட்சி முதுகில் சவாரி ஏறிய பழக்கப்பட்டா எப்படியோ இந்த காங்கிரஸ் இப்படி ஆகி இந்த திராவிடர்கள் வந்தப்போ ஆச்சா, அது தனித்து விட்டு அவ்வளோதான். வேறு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வாய் பேசும். அதே மாதிரி அந்த கூட்டணி கட்சிட்டு தன்னோட பலம் மாதிரி காமிப்பான் திமுக. அதே மாதிரி தான் தப்பெல்லாம் மறைக்க ஒன்றும் சொல்ல மாட்டான். அடுத்தவன் வந்து ஏதாவது ஈஸியாக பூம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தன்னோடதெல்லாம் பெருசாக அசால்ட்டாக விட்டுப்போம். அது திராவிட ஸ்டாக்ஸு. அது தானே பெரியார் போட்டு கிழிக்கிறாங்க. இது எங்கே இந்த ஆன்மீக பூமியில் இந்த பெரியார் ஒரு ஆள் வந்து அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் தூக்கி கருணாநிதிகளை கட்சியை கொடுத்து குட்டிச்சோராக போச்சு தமிழ்நாடு. வேறு ஒன்றும் இல்லை. அதான் எல்லாம் குறிப்பிட்றது. எம்ஜிஆர் வச்சுட்டு அவரே இருந்திருக்கலாம். இல்லை நெடுஞ்செழியன் தான் இருக்கணும்னு ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம். அது காலில் பொண்ணையும் சொல்கிறார். அது ஏடிக்கு வந்துரி காலில் உழுந்து வாங்கினார்னு. அதெல்லாம் முடிஞ்சு போன பழைய கதை. இன்னைக்கு உலக இனி என்ன ஆகணுன்ற வழி தான் பார்க்கணும். அந்த மாதிரி நிறையா தவறுகள் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அது இப்போ பேசி பிரயோஜனம் முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா இவங்க பிராமணன் எதுக்காக அந்த பிராமணன் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியை தானே கூட்டணி கூட்டணிலாம் வரமாட்டா திமுக. கூட்டணி போட்டு தானே வந்தது. அதுக்கு அவர் தேவைப்பட்டிருக்காருல்ல. சொல்லப்போனால் அட்வைஸ்க்கும் ஈவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பிராமணங்க வேணும், மற்றவங்க வேணும். அதெல்லாம் அதுக்கு தான் 3%. அது வந்து அப்படி பார்த்தா பெரியார் வந்து பிராமணன் மட்டும் இல்லை, இந்த கீழே தாழ்ந்த எதை குறிப்பிட்ட ராஜாந்தி முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையுமே இது பண்ணி இவங்க தேவைக்கா பிராமணன் மட்டும் கையில் எடுத்து ஓட்டுக்கு வேண்டி அந்த 87%க்காக பாக்கியெல்லாம் விட்டுட்டு 3% பிராமணன் மட்டும். அவர் 4 வகுப்பையும் சொல்லியிருக்காரு, மைனாரிட்டி உட்பட. அதெல்லாம் எடுத்தால் எங்கே இருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அதுதான் இவங்களை குறிப்பிட்றது ஒன்று. இப்போ அந்த ஞானசேகரன் பாலியல் வழக்காலையும் கோர்ட்டு கேட்குறாங்களே, ஒரு சாரா எத்தனை சாருன்னு தெரியும். அப்புறம் அந்த அமித்ஷா வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் போட சொல்லியிருக்காரு. அந்த ஐபிஎஸ் 3 பேர் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மகளிர் ஆணையர் விசாரித்தாங்க, ஐபிஎஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்னென்னு தெரிய வரும் முழுமையாக. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்கும்போது இவங்க கூட சரி எஃப்ஐஆர் போடாமல் விட்டாங்க. எஃப்ஐஆர் அந்த பொண்ணு மேலேயே போடலான்னு பார்த்தாங்க. யார் அழுத்தம் தெரியாது, எந்த சார் அழுத்தம் தெரியாது. அது மாண்புமிகு சாரா என்ன, மாண்புமிகுன்னா ஒரு நார்மல் ஏஜா கொஞ்சம் ஏஜ்டா இத்தனையும் இருக்குது அதில். அந்த குறிப்பிட்ட 2 பேர் நீங்கள் பாருங்கள், அவங்க லைன்லேயே வர்றதில்லை. இந்த இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி பேர் ஜமா இருப்பானு. ஆனால் அது அந்த குறிப்பிட்ட ஞானசேகரோடு இருந்திருக்கலாம், பார்த்துருப்பீங்க. அதான் அது எல்லாமே வெளியில் இப்போ கண்டுபிடிச்சிடும், வந்துடும் வெளியில். அந்த அம்மா ஐபிஎஸ் 3 பேர் போட்டிருக்காங்க. கோர்ட்டு இவங்களெல்லாம் நம்பாமல், இந்த போலீஸை நம்பாமல், இந்த அரசை நம்பாமல் போட்டிருக்காங்க. மகளிர் ஆணையம் விசாரிச்சு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பேர சீரியஸ் சென்டர் கையில் எடுக்கும்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளும் இதில் அதிகாரினா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கவங்களும் இதில் பங்கு இருக்கா, இந்த மாண்புமிகுகளும் எதாக இருக்கா, யார் அழுத்தம் கொடுத்தா, கேவலம் பொண்ணு மேலே போய் அந்த கேஸை இது பண்ண பார்த்து எஃப்ஐஆர் தப்பாக எழுதி அந்த அருண்ன்ற ஐபிஎஸ் மேலே கோர்ட்டு கேட்டுமே இந்த ஸ்டாலின் தரப்புல சுப்ரீம் கோர்ட் ஓடுறாங்க ஃபைல் பண்ண. அதான் இப்போ அவன் வந்து கேட்காம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேவிட் போட்டிருக்கு, மனு போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பிஜேபி தரப்புலேருந்து. ஸோ இதில் என்னென்னா முடிவு நல்லதாக வந்ததுன்னா யார் யார் மாட்டுவா பெரிய லெவலில் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு இதை இப்படி கரெக்டாக இது பண்ண முடியல. அப்போது அரசாங்கன்றது பொதுவாக இருந்து பண்ணணும். கட்சியில் தப்பானாலும் தப்பு தான் அப்படின்ட்டு அது இல்லாமல் எது காப்பாற்றாங்க, ஓட்டு அரசியலுக்கா? ஒன்றும் புரியல திராவிடின் மாடல். பார்ப்போம், வரட்டும். நன்றி.